எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்ச 7ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் நீர் ஓர் அரிய வளம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம வினாவிடை பார்க்கலாம். பூமியிலிருந்து பெறப்படும் பொருட்களின் மிகுதியானது எது அப்படின்னு பார்த்தா நீர். பூமியிலிருந்து பெறப்படும் பொருட்களின் மிகுதியானது நீர். அடுத்து, மிக அதிக அளவில் நீரை கொண்டுள்ளது பெருங்கடல். மிக அதிக அளவில் நீரை கொண்டுள்ளது பெருங்கடல். அடுத்து, நீராவி என்பது என்ன அப்படின்னா நீரின் வாயு நிலையாகும். நீராவி என்பது நீரின் வாயு நிலையாகும். அடுத்து, புவியானது எத்தனை சதவீதம் நீரால் நிரம்பப்பட்டுள்ளது அப்படின்னா 70%. புவியானது எத்தனை சதவீதம் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது அப்படின்னா 70% நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. அடுத்து, உலக நீர் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 22. உலக நீர் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 22. அடுத்து, பெருங்கடலில் உள்ள நீரை எதனால் குடிப்பதற்கு ஏற்றதாக இல்லை என்கிறோம்? உவப்புத்தன்மை. பெருங்கடலில் உள்ள நீரை எதனால் குடிப்பதற்கு ஏற்றதல்ல என்று சொல்கிறோம் அப்படின்னா உவப்புத்தன்மை மிகுதியால். அடுத்து, துருவப்பகுதி பனிக்கட்டி முதலில் பொழியும் நீர் எப்படிப்பட்டது அப்படின்னா தூய்மையற்றது. துருவப்பகுதி பனிக்கட்டி முதலில் பொழியும் நீர் எப்படிப்பட்டது அப்படின்னா தூய்மையற்றது. அடுத்து, ஏரி என்பது என்ன? ஏரி என்பது என்ன அப்படின்னா நிலத்தின் மேல் காணப்படும் பெரும் பள்ளங்கள் ஆகும். அடுத்து, நீர் 0°C அல்லது அதற்கு கீழ் இருக்கும்போது உருவாவது என்ன அப்படின்னா பனிக்கட்டி. நீர் 0°C அல்லது அதற்கும் கீழ் இருக்கும் போது உருவாவது பனிக்கட்டி. அடுத்து, நிலத்தடி நீரின் மேற்பரப்பில் உள்ள நீரை எவ்வாறு அழைக்கிறோம்னா நீர்ப்படுகை என்று அழைக்கிறோம். நிலத்தடி நீரின் மேற்பரப்பில் உள்ள நீரை எவ்வாறு அழைக்கிறோம்? நீர்ப்படுகை என்று அழைக்கிறோம். அடுத்து, மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முதலில் கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முதலில் கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. அடுத்து, பனிப்பாறை என்பது என்ன அப்படின்னா பனிமலைகளின் துண்டுகள் ஆகும். பனிப்பாறை என்பது பனிமலைகளின் துண்டுகள் ஆகும். அடுத்து, பனிக்கட்டியில் நீர் இல்லாததற்கும் பொழுது என்ன நிறமாக தோன்றும்னா நீல நிறமாக தோன்றும். பனிக்கட்டியில் நீர் இல்லாதிருக்கும் போது என்ன நிறமாக தோன்றும்னா நீல நிறமாக தோன்றும். அடுத்து, கடல் நீரை நன்னீராக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்னா செயற்கை முறை என்று பெயர். கடல் நீரை நன்னீராக மாற்றும் முறைக்கு செயற்கை முறை என்று பெயர். 2006 மும்பையில் எந்த பகுதி மக்கள் கடல் நீர் இனிப்பாக மாறியதாக கூறினார்னா மாஹிம் பகுதி மக்கள் கடல் நீர் இனிப்பாக இருக்கிறது என்று கூறியுள்ளனர். அடுத்து, குஜராத்தில் எந்த பகுதி மக்கள் கடல் நீர் இனிப்பாக இருந்ததாக கூறினார்னா நீத்தல் கடற்கரையில் மாறியதாக. அதாவது, குஜராத்தில் எந்த பகுதி மக்கள் கடல் நீர் இனிப்பாக இருந்ததாக, அதுக்கு எந்த கடற்கரையில் கடல் நீர் இனிப்பாக மாறியதாக கூறினார் அப்படின்னா நீத்தல் அப்படிங்கிற கடற்கரையில் இனிப்பாக இருந்ததாக கூறினர். அடுத்து, தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ நீரை சேமித்து வைத்திருக்கும் ஆழமற்ற பகுதிக்கு பெயர் என்ன அப்படின்னா குளம். தற்காலிகமாக நிரந்தரமாகவோ நீரை சேமித்து வைத்திருக்கும் ஆழமற்ற பகுதிக்கு பெயர் குளம். அடுத்து, மிக அதிக உப்புத்தன்மை கொண்ட கடல் எதுனா சாக்கடல். மிக அதிக உப்புத்தன்மை கொண்ட கடலின் பெயர் சாக்கடல். அடுத்து, உலகிலேயே நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்தும் நாடு எதுனா இந்தியா. உலகிலேயே நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்தும் நாடு இந்தியா. அடுத்து, தமிழ்நாட்டின் மழை பெறும் மாதம் எதுனா அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதம். தமிழ்நாட்டின் மழை பெறும் மாதம் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதம். அடுத்து, நீத்தல் கடற்கரை உள்ள மாநிலம் எது அப்படின்னா குஜராத். நீத்தல் கடற்கரை உள்ள மாநிலத்தின் பெயர் குஜராத். அடுத்து, நீர் திடநிலைக்கு மாறுவது உறைதல் என்று பெயர். நீர் திடநிலைக்கு மாறுவது பெயர் உறைதல். நீர் வாயு நிலைக்கு மாறுவதின் பெயர் ஆவியாதல். நீர் வாயு நிலைக்கு மாறுவது ஆவியாதல். சூடன் எரிவது ஒரு பதங்கமாதல். சூடன் எரிவது என்ன அப்படின்னா பதங்கமாதல். அடுத்து, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடல் நீர் குடிநீராக்கும் கடற்கரையின் பெயர் என்னன்னா நெமிலி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் கடற்கரையின் பெயர் நெமிலி. அடுத்து, திருவள்ளூர் மாவட்டத்தில் கடல் நீர் குடிநீராக்கும் கடற்கரையின் பெயர் மீச்சூர். அடுத்து,
இந்தியாவின் முக்கிய நதிகளான சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா தோன்றும் இடம் வந்து இமயமலை. இந்தியாவில் முக்கிய நதிகளான சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா தோன்றும் இடத்தின் பெயர் வந்து இமயமலை. அடுத்து, இந்தியாவில் மிக அதிக மழைப்பொழிவை பெறும் பகுதி வந்து வடகிழக்கு பகுதி. இந்தியாவில் அதிக மழைப்பொழிவை பெறும் பகுதி வந்து வடகிழக்கு பகுதி. அடுத்து, சாக்கடல் 1 லிட்டர் கடல் நீரில் உள்ள உப்பு எவ்வளவுன்னா 300 கிராம் உப்பு. 1 லிட்டர் கடல் நீரில் உள்ள உப்பு வந்து மொத்தம் எத்தனை கிராம்னா 300 கிராம் உப்பு. அடுத்து, மிகவும் மாசுபட்ட வளைகுடாவின் பெயர் என்னன்னா மாகில் வளைகுடா. மிகவும் மாசுபட்ட வளைகுடாவின் பெயர் வந்து மாகில் வளைகுடா. அடுத்து, வீடுகளில் மழைநீர் தொட்டி அமைப்பதால் நகர்ப்புறங்களில் ஏற்படும் டேஸை தடுக்கலாம். வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்கலாம். வீடுகளில் மழைநீர் தொட்டி அமைப்பதால் நகர்ப்புறங்களில் டேஸை தடுக்கலாம் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்கலாம். அடுத்து, புவியில் உள்ள நீரில் எத்தனை சதவீதம் நன்னீர் உள்ளதுன்னா 1.3% நன்னீர் உள்ளது. புவியில் உள்ள நீரில் எத்தனை சதவீதம் நன்னீர் உள்ளதுன்னா 1.3%. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம தொடர்ச்சியாக நாளைக்கு 7ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் 3ஆம் பருவத்தில் 3ஆவது படம், அதாவது எரிதல் மற்றும் சுடர் அப்படிங்கிற படத்துலேருந்து நம்ம வினாவிடை தொடர்ச்சியாக பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திக்கிறேன். நன்றி.